ஹலோ ஆல், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு டீச்சர் இருக்காங்க. அது சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குற டீச்சர் மட்டும் இல்லை, இந்த வாழ்க்கையிலேயே நம்ம தொடர்ந்து பயணிக்கும் போதே நமக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அனுபவம் தான். ஸோ ஒவ்வொரு அனுபவமும் நமக்கு ஒரு ஆசான், நம்மளை வந்து மெச்சூர் பர்சனாக ஆக்கிறதுக்காக தான் அப்படி ஒரு அனுபவம் நமக்கு லைஃப்பில் வருது அப்படின்னே சொல்லலாம். நம்ம எவ்வளோ தான் பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே கூட யானைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளை வந்து புரட்டி போடுற மாதிரி, நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கிற மாதிரி அது வரும். ஸோ அந்த ஒவ்வொரு அனுபவமுமே நம்மளை வந்துட்டு இட் மேக்ஸ் அஸ் அ மோர் மெச்சூர்ட் பர்சன். நம்மளோட மெச்சூரிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் அப்படிங்கிறது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு ஹையர் லெவல் தான். ஒரு சின்ன மவுண்டெயினை நான் ஏறி அதோட டாப்புக்கு ரீச் பண்ணேன் அப்படிங்கிறத விட, ஒரு மவுண்ட் எவரெஸ்ட்டை நான் ஏற ட்ரை பண்ணி அதை நான் வந்து அச்சீவ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பிகாஸ் அதோட மெச்சூரிட்டி லெவல் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அனுபவங்களும் அதை நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களும் உங்களோட மெச்சூரிட்டி லெவலும் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ரொம்பவே ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்டு லைஃப் ஒரு ஜேர்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ஜேர்னியில் சொல்லுவாங்க, சாண் ஏறுனா முழம் சறுக்குது அப்படின்னு. அந்த மாதிரி 2 ஸ்டெப் போனால் நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் இல்லைங்க. அது வந்து யாருக்குன்னா அனுபவங்கள்லேருந்து கற்றுக்காதவங்களுக்கு தான், அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அடி வச்சா ஒரு அடி பின்னாடி வர்ற மாதிரி சர்க்கிள் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இந்த லைஃப் எப்படின்னா, நீங்கள் ஒரு தடவையும் இப்படி கீழே விழுந்தால் திரும்பவும் எழுந்திருப்பீங்க, அடுத்த தடவை விழுந்தால் இன்னும் ஹைட்டாக எழுந்திருப்பீங்க. எப்படி ட்ராம்பலினில் நம்ம வி ஃபால் அண்ட் தென் வி ரைஸ். எவ்ரி டைம் வி ரைஸ் அ லிட்டில் பிட் ஹையர் தேன் த ப்ரீவியஸ் டைம், ரைட்? ஸோ அந்த மாதிரி லைஃப் இஸ் நாட் லைக் அ ஜேர்னி விச் மூவ்ஸ் யூ பேக். இட்ஸ் லைக் அ ஜேர்னி விச் டேக்ஸ் யூ அப். அதாவது ஒரு ட்ராம்பலின் மாதிரி உங்களை இன்னும் உயரத்துக்கு ஒவ்வொரு சேலஞ்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போதும் எவ்ரி டைம் யூ ஃபால், நீங்கள் எவ்வளோ தூரம் மேலே எழுந்திருப்பீங்கன்னா முன்னே இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக உயரம் எழுந்திருப்பீங்க. ஸோ சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு எப்போதுமே ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த ஜேர்னியில் எப்போ புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு வருதுனாலுமே யூ ஜஸ்ட் டேக் த டெசிஷன். ஒரு டெசிஷனுமே ஒரு பேட் டெசிஷனாக இருந்தால் கூட அது ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு குட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூ வில் கெயின் த மெச்சூரிட்டி. ஸோ நிறையா டெசிஷன்ஸ் எடுங்க, நிறையா விஷயங்களை நியூவாக வர்றதை அக்செப்ட் பண்ணுங்கள், சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். யுவர் மெச்சூரிட்டி லெவல் வில் இன்க்ரீஸ். ஸோ யுவர் லைஃப் வில் ஆல்சோ பி நாட் லைக் ஒரு தேங்கி கிடக்கிற குட்டையாக இல்லாமல் யூ வில் பி லைக் அ ஃப்ளோவிங் ரிவர். ஸோ த மோர் சேலஞ்சஸ் யூ ஃபேஸ், த மோர் டெசிஷன் யூ மேக், த மோர் matured you will become.